ஸோ புக்தி என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இந்த பீரியடில் நம்மளுடைய லைஃப் சைக்கிள் எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டாச்சு. நம்மளுடைய லைஃப் சைக்கிள்ஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த 120 இயர்ஸில் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கோம், எப்போ பிறந்திருக்கோங்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே தசைன்னு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் தசை. இப்போ புக்தின்னு ஒரு வேர்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ புக்தி எப்படி அதுக்கு என்ன மீனிங்னா, அதுக்கு ஜாதகத்தை நம்ம பார்க்கணுன்னு இல்லை, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஜாதகத்தை பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த 7 இயரில் இருக்கோமா, இல்லை ஏதோ ஒரு நட்சத்திரம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ திருவோண நட்சத்திரத்தோட நம்ம ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பிறந்திருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ சந்திரனுடைய 10 இயர் பீரியடில் தான் அவரோட லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ திருவோண நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா உடனே கிட்டத்தட்ட ஒரு 1 டிகிரி அப்படி அந்த 10 இயரில் இந்த பாயிண்டில் லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு 10 இயர்ஸ், அந்த 10 இயர் முடிகிற வரைக்கும் சந்திர தசை தான். ஸோ சந்திர தசைங்கிறது எப்படின்றது இப்போ நமக்கு புரியும். அடுத்தது சந்திர தசை என்ன புக்தி அப்படின்றதும் சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, தசை எங்கேன்னு தெரிஞ்சிருந்தாச்சு. ஸோ அதுக்கு மேலே ஜாதகத்தில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. புக்தி என்ன அப்படின்னா, ஸோ இந்த 10 இயர்ஸுமே 9 கிரகத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்கோம் சப் பீரியட். ஸோ இது எப்படி பிரிச்சுருக்கோன்னா, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான். எப்படி 7, 20, 6, 10, 7, 18 இதெல்லாம் ஃபிக்ஸடும். இப்போ சந்திரனுக்கு 10 இயர்ஸ் டைம் அசைன்டு. அதே மாதிரி இப்போ இந்த 10 இயர்ஸை கூட நம்ம ஃபர்தராக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். அதாவது 10 வருஷம் சந்திர தசையில் 10 மாதம் எல்லாருக்குமே அந்த தசையோட புக்தி தான் நடக்கும். 10 மந்த்ஸ் எல்லாருக்குமே சந்திர தசையில் ஃபஸ்ட்டு 10 மந்த்ஸ் சந்திர புக்தி தான் நடக்கும். அடுத்த 7 மந்த்ஸ் செவ்வாயோட புக்தி நடக்கும். ஸோ இங்கேயுமே அதே சைக்கிள் தான், சந்திரன், செவ்வாய், ராகு. ஸோ இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகாது. அடுத்தது எல்லாருக்குமே 1.5 வருஷம் ராகு புக்தி நடக்கும். அப்புறம் 1 வருஷம் 4 மாதம் எல்லாருக்குமே குரு புக்தி நடக்கும். ஸோ அதையுமே இந்த ஆர்டரில் இப்போ இந்த 10 வருஷத்தில் கூட நம்ம 9 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ அந்த 9 பார்ட்டு தான் இதே ஆர்டரில் தான் அந்த 9ம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ சனிலேருந்து ஆரம்பித்து சனி, புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, இப்படி தான் அது குரு எல்லாருக்குமே இருக்கும். இந்த 19 வருஷம் சனி தசையிலையும் எல்லாருக்கும் இந்த 9 தான் அந்த 19 வருஷ பீரியடையும் பிரிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு பீரியடுக்கும் எவ்வளோ டைமுங்கிறது, ஒரு சனி தசையில் வர சனி புக்தி எவ்வளோ லாங்காக இருக்கும்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் எப்படி சனி தசைனா 19 வருஷமோ அதே மாதிரி எல்லாருக்கும் சனி தசையில் வர சனி புக்தினா இந்த டைம் பீரியட் தான். ஸோ சந்திர தசைனா எல்லாருக்குமே 10 வருஷம்தான் அப்படி இங்கே 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் சந்திர தசையில் வர சந்திர புக்தி எல்லாருக்குமே 10 மந்த்ஸ். இதெல்லாம் இந்த 10 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் எல்லாம் ஃபிக்ஸட் ஆல்ரெடி உள்ளது தான். ஸோ இதை மெமரைஸ் பண்ணிக்கணுமானா இது என்ன ப்ராசஸ்ஸுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம வீடியோஸ் மேக் பண்ணுறோம். பட் மெமரைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது இப்போ கம்பல்சரி கிடையாது. ஏன்னா டைமை ஃபீட் பண்ணாலே நமக்கு பட்டன் கிளிக்கில் ஃப்ரீவேர் சாஃப்ட்வேர் இருக்குது. எக்ஸாக்டாக லைஃப் சைக்கிள் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ இருக்கிற டைமிங்கில் நம்ம லைஃப் சைக்கிளில் எங்கே இருக்கோம், அண்டு எப்பப்போ எந்தெந்த ஏஜில் எந்தெந்த சைக்கிளில் இருப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஃப்ரீவேராகவே இருக்குது சாஃப்ட்வேரில் கிளிக் பண்ணால். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பீரியடுக்கும் எத்தனை வருஷங்கள், இந்த லைஃப் சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், டைமிங்கை வச்சு எப்படி, அப்புறம் ஒவ்வொரு சப் பீரியட்னால் புக்தி. அதாவது இப்போ 10 வருஷம் சந்திரதசைனா இன்னும் அந்த 10 வருஷத்தையே 10 மாதம், 7 மாதம், 1.5 வருஷம் அப்படின்னு 9 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சப் பீரியடுக்கும் என்ன டைமிங் இதெல்லாம் ஃபீட் பண்ணியாச்சு சாஃப்ட்வேரில். ஸோ ஜஸ்ட்டு டைம் ஆஃப் பர்த் என்டர் பண்ணாலே நமக்கு எங்கள் லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது கரண்ட் டேட்டில் நம்ம இந்த சைக்கிளில் எங்கே இருக்கோம், அதான் இப்போ கரண்ட் தசா புக்தி அப்படின்றது. அப்புறம் ஃப்யூச்சரில் எப்பப்போ எந்தெந்த பீரியட் சேஞ்ச் ஆக போகிறது, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன தசை என்ன புக்தின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது என்ன, இது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரில் ஈஸியாக ஃப்ரீவேரில் இருக்குது. ஸோ இதை மெமரைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் தசா புக்தினா என்னென்னா, இந்த சைக்கிளில் நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு சைக்கிள், கரண்ட்லி இந்த சைக்கிள் எங்கே இருக்குது இதெல்லாம் தான் மீனிங். ஸோ இப்போ நம்ம இதை 9ஆக டிவைட் பண்ணுறோம்.
ஸோ இப்போது இந்த 20 வருஷம் சுக்கிர தசை 9 பார்ட்ஸாக இருக்குது. ஸோ என்ன தசை என்ன புக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது யாரோ ஒருத்தர் வந்து இவங்களுக்கு சுக்கிர தசை சுக்கிர புக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த